வெல்கம் டு ஸ்ரீவராஹா கிச்சன். இன்னைக்கு நம்ம பொங்கல் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது சாமை பொங்கல் தான். ஒரு ப்ராப் இருக்குல்ல, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு. ஸோ நம்ம வாழ்க்கை முறையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மில்லட்ஸ்க்கு மாறணும் வச்சுக்கோங்களேன், நிறைய நோய்களை நம்மளால் தவிர்க்க முடியும். உதாரணத்துக்கு இந்த சாமையில் என்னெல்லாம் தெரியுமா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது? ஆஸ்துமாவை கண்ட்ரோல் பண்ணும், டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம், கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுது, அண்ட் மெயினாக ஒத்த தலைவலி அதாவது மைக்ரைன் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை இது கம்மி பண்ணும். அண்ட் நம்ம பிளட் சுகர் லெவலை சீராக வச்சுக்குது. இதுக்கு மேலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரொட்டீனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா நிறைய நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் பார்த்து நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஓகே, நாம் இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாமா? எப்படி சாமை பொங்கல் பண்ணணுங்கிறத பார்த்துக்கலாம். நான் பொங்கல் வெரைட்டிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு குக்கர் மெத்தடில் தான் பண்ணியிருப்பேன். நீங்கள் குக்கரில் தான் பண்ணுங்கிற எந்த நெசசிட்டியும் கிடையாது. நீங்கள் ஓப்பன் பாட் குக்கிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு எது ஃபீஸிபிலிட்டியோ அந்த மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக தண்ணியோட அளவு மட்டும் மாறும். ஓகே, இப்போ நம்ம குக்கரில் தான் நம்ம சாமை பொங்கல் பண்ண போகிறோம். ஒரு கப் நீங்கள் இந்த பொங்கல் மிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 3.5 கப் நீங்கள் தண்ணி விடணும். இது ப்ரெஷர் குக்கர் மெத்தட். நீங்கள் மெத்தட் மாற்றிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அளவு மாற்றிக்கோங்க. நான் சொன்ன அளவுப்படி ஒரு கப் நீங்கள் பொங்கல் மிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.5 கப் அளவுக்கு தண்ணி அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நான் குக்கரில் வச்சிட்டேன். விசிலும் போட்டாச்சு. ஒரு 4 சவுண்டுக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ நம்ம பொங்கல் ரெடி. இப்போ தாளிக்கிறதுக்கு நெய், கொஞ்சமாக மிளகு, முந்திரி பருப்பு, ஜீரகம். உங்களுக்கு இந்த மில்லட் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா www.srivarahafoods.com இன்றைக்கே ஆர்டர் பண்ணுங்கள்.